தயவு பதிவு 10 பரமான்மபதி யுனிவர்சால் சோல். ஆசிரியர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் 7. ஆன்ம பரமான்ம முடிநிலை. ஆகாச வெளியில் நிரம்பி நிற்கும் அளவு கடந்த ஆன்மாக்களை பற்றியும் ஏகமான பரமான்மாவை பற்றியும் தொடக்க தலைப்புகளில் ஓரளவு விளக்கப்பட்டன. இங்கு அவ்வான்ம பரமான்மாக்களின் முடிநிலை குறித்து சுத்த சன்மார்க்க தயாபெருஞ்சோதி முன்வைத்து மேல் விளக்கம் செய்து முடிவு கட்டுவோம். ஆன்மாக்கள் எண்ணற்றவை. ஆன்மாக்கள் எண்ணற்றவை. ஏன் ஏன் நமது உலகம் பெரிது என நினைக்கின்றோம். இதனை விட பெரியவை குரு சனி கோலங்கள். இவையெல்லாம் வலம் வருகின்ற ஞாயிறு மிக பெரியதாகும். வானில் மினுக்குகின்ற சின்னஞ்சிறு நட்சத்திர மணி ஒவ்வொன்றும் நமது தினமணி ஆகிய சூரியனைப் போல் பல மடங்கு பெரியனவாம். அவைகளிலும் மிக பெரிதான ஜோதி கோலங்கள் நெடுந்தூரத்திருக்கும் காரணத்தால் ஆற்றல் மிக்க தூர தரிசனையை கொண்டும் காணற்கு அரியனவாயிருக்கின்றனவாம். இப்படி உள்ள அநேகம் கோடி ஞாயிறுகளையும் சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டே இருக்கின்ற நம் பூமி போன்ற எத்தனையோ உலகங்கள் உள்ளனவாம். அந்த உலகங்களில் எல்லாம் ஆன்மாக்கள் நிரம்பி தேகபோகங்களில் செலுத்தி வாழ்விக்கப்படுகின்றனவாம். அந்த எல்லா உலகத்து எல்லா ஆன்மாக்களையும் எப்படி கணக்கிட்டு யாரால் சொல்ல முடியும்? அந்த எல்லா உலகத்து எல்லா ஆன்மாக்களையும் எப்படி கணக்கிட்டு யாரால் சொல்ல முடியும்? எவராலும் எக்காலத்தும் எவ்வளவு முயன்றாலும் இவையெல்லாம் கணித்து அறிய முடியாதன என திருவருளால் இன்று உணர்த்தப்படுகின்றோம். இவ்வளவு அளப்பரிய ஆன்ம கொடிகள் ஏன் இருக்கின்றன என்று விசாரிக்கும் போது நம் பதியின் பெருமைதான் வெளிப்படுகின்றது. நமது ஆண்டவர் தன்னிகரில்லா தனித்தலைமை பெறும்பதி அனாதி நித்தியராய் எங்கனும் நிறைந்து இயற்கை உண்மை வடிவினராயும் இயற்கை விளக்கம் செய்து கொண்டும் இயற்கை இன்பத்தை வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கின்றார். இதுவெல்லாம் அவரது தன்மை ஆகும். அவரும் அவரது தன்மையும் நித்தியமாக விளங்கலின் எக்காலும் முடிவு என்பது கிடையாதாம். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நமது ஆண்டவர் தன்னிகரில்லா தனித்தலைமை பெறும்பதி அனாதி நித்தியராய் எங்கனும் நிறைந்து இயற்கை உண்மை வடிவினராயும் இயற்கை விளக்கம் செய்து கொண்டும் இயற்கை இன்பத்தை வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கின்றார். இதுவெல்லாம் அவரது தன்மையாகும். அவரும் அவரது தன்மை ஆகிய அருளும் நித்தியமாக விளங்கலின் எக்காலும் முடிவு என்பது கிடையாதாம். இந்த பேரருட் பெரும்பதியின் உண்மை இந்த மகா பிரபஞ்ச காரியப்பட்டால் அன்றி மற்றொன்றால் விளங்குவது இல்லை. இந்த பேரருட் பெரும்பதியின் உண்மை
இந்த மகா பிரபஞ்ச காரியப்பாட்டால் அன்றி மற்றொன்றால் விளங்குவது இல்லை. இதனால் இந்த அகண்ட பிரபஞ்சமும் இதன் எண்ணறிய ஆன்மாக்களும் விளங்குகின்றனவாம். இம் மா பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது! இதன் கண் திகழும் ஆன்மாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமானது! இவ்வளவும் நம் பதியின் பேரருட்பெருமைக்கு, பெருமையின் அளவடங்கா பேர் எல்லைக்கு சான்றாக உள்ளனவாம். அடுத்து பரமான்மபதி ஒருவரே. பரமான்மபதி ஒருவரே. ஓர் அரசன் தன் சிறு நாட்டை முறைப்படி ஆள வேண்டுமானால் நல்ல அமைச்சர்கள் பலரும் மற்ற துணை அலுவலர்களும் ஏனைய வசதிகளும் எவ்வளவு வேண்டியுள்ளன! படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் ஆகிய ஆறும் ஓர் நல்ல அரசுக்கு தேவை என வள்ளுவத் தேவர் வகுத்து கூறினார். அவ்வளவும் அமைய பெறினும் கூட அந்த அரசன் தன் மக்களை அல்லும் பகலும் காத்து நின்று அவரவர்களுக்கு தேவையான உதவி செய்து நியாயம் வழங்கி தவறாது நீதி செலுத்த முடியுமா என்றால் முடியாது என்றே அறிவோம். புற நீதி ஆட்சிக்கே இவ்வளவு சிக்கல்களும் கூடாமையும் இருக்கும்போது ஒவ்வொருவரின் அக உரிமை தேவைகளையும் பக்குவமறிந்து ஒருத்து திருத்தி விளக்கம் செய்தலும் எங்கன முடியும்? அப்படி செய்வது எந்த ஒரு அரசனாலும் பலருடைய கூட்டு முயற்சியாலும் முடியாது என அறிவோம். இவற்றிற்கெல்லாம் மாறாக எல்லாம் வல்லவராக இருக்கின்ற நம் அருள் அம்பலத்தரசர் ஒருவரே என்று இன்று காண்கின்றோம். இந்த அம்பலத்தரசின் நாடோ எல்லையற்ற அகண்டமானது. இதில் உள்ள மக்களோ எண்ணிலி கோடி ஆன்மாக்கள். இப்படிப்பட்ட நாட்டில் இவ்வளவு ஆன்ம கோடிகளையும் எவ்வளவோ காலமாக ஆண்டு கொண்டே இருக்கின்றார். தனி ஒருவராய் நின்று ஆள்கின்றார். தவறாத அருள் நியதியால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உண்மை தேவையான ஜீவ தேக போகப் பொருள்களை எல்லாம் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாது வழங்கி வாழ்வித்து கொண்டே இருக்கின்றார். அப்படி வாழ்ந்து வருகின்ற ஆன்மாக்களின் உள்ளத்தே உயிர் அனுபவத்தால் அப்படி வாழ்ந்து வருகின்ற ஆன்மாக்களின் உள்ளத்தே உயிர் அனுபவத்தால் அறிவனுபவத்தை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே உள்ளார். ஆன்மாவின் கண் ஏற்பட்ட அந்த அறிவுக்கு தகவே உயர் பிறவிகள் உண்டாக்கப்பட்டு வாழ்வித்து வந்துள்ளார். அந்த அறிவுநிலை பழுத்த பகுத்தறிவாக இம்மானுட வடிவில் ஏற்பட்ட இஞ்ஞான்று அதற்கு அதீதமாக உள்ள அருள் ஞானம் பெறப்பட்டு உள்ளதாம். இந்த அருள் ஞானத்தால் தான் நம் அருள் அம்பலத்தரசின் உண்மையையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அருள் ஞானத்தால் தான் நம் அருளம்பலத்தரசின் உண்மையையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வுண்மை வெற்று பகுத்தறிவினால் விளங்காது, நம்பிக்கையும் வாராது. அருள் உதயம் இதயத்தில் ஆனால்தான் நம்பவும் உணரவும் காணவும் முடியும். அருள் உதயம் இதயத்தில் ஆனால்தான் நம்பவும் உணரவும் காணவும் முடியும். அடுத்து ஒன்றே பலவாம் உண்மை, ஒன்றே பல ஆம் உண்மை. கடவுள் ஒருவர் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்ளுவர். அவர் அருட்பெருமையால் அவர்
தன் அருட்பெருமையால் பலவாகி நின்று இலங்கு தன்மைதான் சாதாரணமாய் அறிந்து கொள்ளப்படாத ஒன்றாம். மனிதன் கடவுளை பற்றி தன் மன அறிவினால் அறிய முற்பட்டு பலவாக கற்பனை பண்ணி கொண்டுள்ளான். ஒன்று, தன்னை போன்ற மனித வடிவாக கடவுள் இருப்பதாக எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றான் பாமர மனிதன். அதையே நம்பும்படியாக எல்லா தெய்வ கற்பனா வடிவங்களும் உருவாக்கியும் குறிப்பு விளக்கங்கள் சேர்த்து ஏட்டில் வரைந்து வரைந்து வைக்கப்பட்டுள்ளன. நமது தெய்வ கற்பனா வடிவங்கள் விசேஷ அங்க உபாங்க உருவோடும் தத்துவ உண்மை விளக்கங்களோடும் ஆக்கப்பட்டுள்ளன. இவைகளால் எல்லாம் பொதுஜனம் கடவுளை தம்மில் ஒருவர் போலவும் ஏதோ சில அற்புத தோற்ற குணசக்தி செயலோடு இருக்கும் வடிவினனாகவும் மனத்தில் கொண்டுவிடச் செய்துள்ளதாம். மீண்டும் ஒரு முறை கவனிப்போம். ஒன்று, தன்னை போன்ற மனித வடிவாக கடவுள் இருப்பதாக எண்ணிக்கொண்டுதான் இருக்கின்றான் பாமர மனிதன். அதையே நம்பும்படியாக எல்லா தெய்வ கற்பனா வடிவங்களும் உருவாக்கியும் குறிப்பு விளக்கங்கள் சேர்த்து ஏட்டில் வரைந்து வரைந்து வைக்கப்பட்டுள்ளன. நமது தெய்வ கற்பனா வடிவங்கள் விசேஷ அங்க உபாங்க உருவோடும் தத்துவ உண்மை விளக்கங்களோடும் ஆக்கப்பட்டுள்ளன. இவைகளிலெல்லாம் பொதுஜனம் கடவுளை தம்மில் ஒருவர் போலவும் ஏதோ சில அற்புத தோற்ற குணசக்தி செயலோடு இருக்கும் வடிவினனாகவும் மனத்தில் கொண்டுவிடச் செய்துள்ளனவாம். இந்த வடிவம் இல்லாது அருவமாக நினைக்க தெரியாது சாதாரண மனிதனுக்கு. பக்குவப்படாத மனத்தவர்கள் அப்படி கடவுளை அரூபியாக நினைக்க முயல்வதும் தவறே ஆகும். ஏனெனில் கடவுள் உண்மை எல்லாம் முதலில் உருவ நிலையிலிருந்துதான் வெளிமுகத்தில் கண்டு பின்னர் தான் அகத்தில் உணரப்பட வேண்டியுள்ளதாம். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். ஏனெனில் கடவுள் உண்மையெல்லாம் முதலில் உருவ நிலையில் இருந்துதான் வெளிமுகத்தில் கண்டு பின்னர் தான் அகத்திலே உணரப்பட வேண்டியுள்ளதாம். மேலும் கடவுள் உண்மை அனுபவம் மனிதனால் தான் மனித வடிவில் இருந்து கொண்டு தான் பெற வேண்டியுள்ளது. அப்படி பெற்று கொள்ளுகின்ற போது தன்னிலேயே நிறைவு பெற்று விளங்கவும் காண்கின்றான். எனவேதான் கடவுளை மனித வடிவில் வைத்து போற்றச் செய்து விட்டனர் நம் முன்னோர்கள். மனித வடிவில் கடவுள் உண்மையை கண்டு தெளிந்து கொள்ளுவதற்கு ஓர் உபாய கருவியே கடவுள் கற்பனா வடிவங்களெல்லாம். விக்கிரக வழிபாட்டின் கருத்தே இதுவன்றி வேறு பிரிது அல்ல. இக்கருத்துத்தான் உணரப்படுகின்றதில்லை பாமர மக்களுக்கு. அந்த விக்கிரகமே கடவுள் வடிவமாக கருதி விடுகின்றார்கள். இது தவறு. அந்த விக்கிரகமே, அதாவது உருவச் சிலையே கடவுள் வடிவமாக கருதி விடுகின்றார்கள். இது தவறு. சற்று அறிவு விளக்கம் பெற்றவர்கள் அந்த விக்கிரகங்களில் கடவுள் சக்தி வெளிப்பட்டு வேண்டுவோர்க்கு அருள் பாலிப்பதாக கொள்ளுகின்றார்கள். இது ஒருபடி உயர்ந்த கருத்துத்தான். இதில் ஒருவனுடைய பக்தி சிரத்தைக்கு ஒப்ப சித்தி உண்டாகின்றது. இதிலிருந்துதான் சிற்பாலய விக்கிரக வழிபாட்டு முறை நன்கு பரவினதாகும். இவர்கள் செய்கின்ற வழிபாடு வெறும் உருவ வழிபாடு அல்ல. உருவமே கடவுள் என்பது அல்ல. அந்த உருவில் சகல சக்தியோடும் தெய்வம் எழுந்தருளி இஷ்ட காரிய சக்தியை வழங்கும் என்பதே லட்சியமாகும். அடுத்ததாக 2, மேற்குறித்த விக்கிரக வழிபாடு உண்மை அறிவதற்கு
முதல் ஏற்பாடாக உள்ளதே. மேல் குறித்த விக்கிரக வழிபாடு உண்மை அறிதற்கு முதல் ஏற்பாடாக உள்ளதே அன்றி அதுவே முடிவானதாக கொள்ளக்கூடாது. ஆகையால் அந்த வழிபாட்டிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையை விசாரித்து அறிவாம். எங்கும் உள்ள கடவுள் ஆலயத்தில் விக்கிரக வடிவில் வெளிப்படுவதாக கொல்லப்பட்டதின் கருத்து என்ன எனில், மனிதனில் தான் கடவுள் உண்மை அறியப்படுவதை உணர்த்துவதாம். தூல சுக்கும காரண தேக நிலைப்படியே ஆலய நிர்மாணம் செய்து, தூல சுக்கும காரணதேக நிலைப்படியே ஆலய நிர்மாணம் செய்து, காரணமாகிய ஆன்ம நிலையில் தெய்வ விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளார்கள். அனந்த கற்பனா பேதங்களால் ஆலயமும் விக்கிரக மூர்த்தி பேதங்களும் பலவாய் பலவாய் விளங்குகின்றனவாம். அக உண்மையை கண்டு தெளிய இந்த தத்துவ நிலை சிற்பாலயங்களே நல்ல கருவிகளாக உள்ளன. இக்கருவிகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடாதிருப்பது மக்களின் துரதிர்ஷ்டவசமே ஆகும். ஆலய விக்கிரகம் பார்ப்போர் வடிவினை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி போன்றதாகும். எந்த அளவுக்கு நம்பிக்கையாயும் பரிசுத்தமான உள்ளத்தோடும் ஒருவன் வழிபடுகின்றானோ அதற்கு தகுந்தபடி தர்சனா பிரசாதம் பெறுகின்றான் அவ்விக்கிரகத்தினாராக. நம்பிக்கை இல்லாத நாத்திகனுக்கு அங்கிருந்து ஒரு பயனும் கிடைக்கப் பெறாது. விக்கிரகமாகிய கண்ணாடியில் கண்டது தன் அகத்தின் பிரதிபலிப்பே. விக்கிரகமாகிய கண்ணாடியில் கண்டது தனது அகத்தின் பிரதிபலிப்பே என்று அறிந்து கொள்ளுவதே அறிவுடைமையாகும். புறத்தில் அந்த விக்கிரகம் நமது அக ஆன்மாவுக்கு ஒரு கற்பனா அடையாள சின்னமே என தெரிய வேண்டும். புறத்தில் உள்ள அந்த விக்கிரகம் நமது அக ஆன்மாவுக்கு ஒரு கற்பனா அடையாள சின்னமே என தெரிய வேண்டும். உண்மை வடிவம் ஆன்மாவாக உருவடித்தாய் உள்ளே இருக்க ஆலய விக்கிரகங்கள் பலவிதமாய் இருக்கின்றன. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் தெய்வங்களின் பலப்பலவாகிய நாம ரூப பேதங்கள் ஒழிந்து சுத்த ஒளியாய் அருட்சுடராய் விளங்க காண்போம். அடுத்ததாக மூன்றாவது அகநிலை வழிபாடு. அகத்திருக்கும் ஆன்மாவே எல்லா விக்கிரக பிரதிபிம்பங்களின் முதல் உரு என்பதை கண்டு கொண்டுள்ளோம். அகத்தில் இருக்கும் ஆன்மாவே எல்லா விக்கிரக பிரதிபிம்பங்களின் முதல் உரு அகத்தில் இருக்கும் ஆன்மாவே என்பதை கண்டு கொண்டுள்ளோம். இந்த ஆன்மாவே கடவுள் உண்மை வடிவம் என வேதங்கள் முடிவு செய்துள்ளதாம். அந்த வாக்கியம் அயம் ஆத்மா பிரம்மம், ஜீவ தேகங்களே கடவுளர் ஆலயம் என்றும் ஓதப்படுகின்றது. ஆம், இந்த தேகம் என்கின்ற தேகாலயத்தில் ஆன்ம வடிவில் கடவுள் இருந்து ஆள்கின்றது உண்மைதான். நம் அகத்தில் இருக்கும் கடவுளை எவ்வாறு வழிபாடு செய்வது? எல்லாம் அகப்பெருமானுக்கு அர்ப்பணம் என்று கூறிக்கொண்டு உண்டு உடுத்து கழித்து மகிழ்ந்திருப்பதுவா கடவுள் வழிபாடு? அல்ல. கடவுள் இத்தேகத்தில் இருக்கின்றது உண்மைதான். அதுவே நம் உண்மை நிலையாகவும் இருக்கின்றது. இருந்து கொண்டு
நாம் உடற்பற்றற்று உடற்பற்றற்று அகவடிவினின்று அருள் இயல் வாழ்வு நடத்தி கொண்டு அவர்மயமாய் திகழ வேண்டும் என்பதுவே ஆண்டவர் திருவுள்ளமாய் இருக்கின்றது. இது முக்கியம், மிக முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனமாக கவனிப்போம். நமது அகத்தில் இருக்கும் கடவுளை எவ்வாறு வழிபாடு செய்வது? எல்லாம் அகப்பெருமானுக்கு அர்ப்பணம் என்று கூறிக்கொண்டு உண்டுடுத்து கழித்து மகிழ்ந்திருப்பதுவா கடவுள் வழிபாடு? அல்ல, அல்ல. கடவுள் இத்தேகத்தில் இருக்கின்றது உண்மைதான். அதுவே நமது உண்மை நிலையாகவும் இருக்கின்றது. இருந்து கொண்டு நாம் உடற்பற்றற்று அகவடிவினின்று அருளியல் வாழ்வு நடத்தி கொண்டு அவர்மயமாய் திகழ வேண்டும் என்பதுவே ஆண்டவர் திருவுள்ளமாயிருக்கின்றது. அதற்காகவே நம்மை கலந்துள்ள நமது அகமுடையான் தானே புறத்தே சூழுகின்ற எல்லா உருவிலும் வந்து அன்பு செய்து அருள் வளர்க்க தூண்டுகின்றார். ஆகையால் நாம் அகத்திலிருந்து அனகமாக விரிந்து சூழ் உரு கொண்டு அடுக்கின்ற ஆன்மாக்களுக்கு உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் தரும் தயவு பணி புரிந்து கொண்டிருப்போமாக. இதுதான் உண்மை கடவுளுக்கு உரிய உண்மை வழிபாடாகும். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். நமது உண்மை நிலை அந்த கடவுளுடைய வடிவமாகவே இருக்கிறது. ஆக நமது உண்மை வடிவத்திலே அகத்திலே இருந்து கொண்டு நாம் உடற்பற்று அற்று அகவடிவில் இருந்து கொண்டு அருளியல் வாழ்வு நடத்தி கொண்டு அவர்மயமாய் திகழ வேண்டும் என்பதுவே ஆண்டவர் திருவுள்ளமாயிருக்கின்றது. அதற்காகவே நம்மை கலந்துள்ள நமது அகமுடையான் தானே புறத்தே சூழுகின்ற எல்லா உருவிலும் வந்து அன்பு செய்து அருள் வளர்க்க தூண்டுகின்றார். ஆகையால் நாம் அகத்திலிருந்து அனகமாக விரிந்து சூழ் உரு கொண்டு அடுக்கின்ற ஆன்மாக்களுக்கு உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் தரும் தயவு பணி புரிந்து கொண்டிருப்போமாக. இதுதான் உண்மை கடவுளுக்கு உரிய உண்மையான வழிபாடாகும். அடுத்தது 4. கடவுள் ஒன்றே. நம்மில் நாமாய் இருக்கின்றது கடவுள் உண்மையாக கண்டோம். நம்மில் நாமாய் இருக்கின்றது கடவுள் உண்மை என கண்டோம். பின்னர் அவரே பல்வேறு ஆன்மாக்களிலிருந்து பல்வேறு வடிவங்களோடு சூழ்ந்து அருள் செய்ய வருவதையும் அறிந்தோம். கடவுள் ஒன்றா பலவா என்று சந்தேகம் உண்டாகி விடுகின்றது அல்லவா? சந்தேகப்பட வேண்டியதில்லை. கடவுள் உண்மையில் ஒருவரேதான். அந்த ஒருவரை நாம் நம் ஆன்ம வடிவில் கலந்த பரமான்ம பதியாக அருள் அறிவினால்தான் உண்மையாய் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த ஒன்றான கடவுளை நாம் நம் ஆன்ம வடிவில் கலந்த பரமான்ம பதியாக அருள் அறிவினால்தான் உண்மையாய் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பரமான்ம பதியை நம்மில் கண்டு கொள்ளாத போது மற்றெங்கும் காண முடியாது. காண்பன எல்லாம் உண்மை கடவுள் வடிவம் ஆகாது. புறத்தே கண்ணால் காண்பன எல்லாம் உண்மை கடவுள் வடிவம் ஆகாது. எல்லாம் மாயாஜால வடிவங்களே.
அழிந்து போகக்கூடியவைகளேயாம். அந்நிலையில் கடவுள் எங்கும் இருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டிருப்பது அனுபவம் இல்லாத வெற்று வாய்ச்சொல்லேயாகும். நம் ஆன்ம வடிவில் நம் ஆன்ம வடிவில் கடவுளை அருள் ஞானத்தால் கண்டுகொள்ளுகின்ற போதுதான் அதுவே ஒவ்வொருவரின் அகத்திலும் இருந்து அவரவராய் தோற்றியுள்ளதாகவும் மெய்யாக அறிந்து கொள்ளுகின்றவர்களே ஆவோம். இப்படி அல்லாது கடவுளை ஒரு கற்பனா வடிவிலோ மற்ற செயற்கை உருவிலோ அமைத்து கொண்டு எங்கும் காண முயன்றால் அது பயன்படாதாம். அப்படி ஒருவேளை பக்தி பாவனையால் விக்கிரக வடிவிலோ கற்றூன் முதலான பூதப் பொருள்களிலோ கருதிய லட்சணத்தோடு வெளிப்பற்றி தோன்றினாலும் கூட அது எல்லாம் வல்லதாயும் சச்சிதானந்தமாயும் உள்ள பரம்பொருளின் உண்மை வடிவம் ஆகாது. அது உண்மை வடிவம் ஆகாது. கருதுவார் கருதும் வண்ணம் எழுந்தருளி காட்சி கொடுப்பதும் நமது தயாஜோதி பெரும்பதிக்கு அசாத்திய காரியம் அல்லவாம். ஆகவே உண்மை கடவுளை உள்ளவாறு முழுமையாக கண்டுகொள்ள வேண்டுமானால் அருளாலே ஆன்மாவின் கண்ணின்றே காண வேண்டியுள்ளது. ஆகவே உண்மை கடவுளை உள்ளவாறு முழுமையாக கண்டுகொள்ள வேண்டுமானால் அருளாலே ஆன்மாவின் கண்ணின்றே காண வேண்டியுள்ளது. நமது ஒவ்வொருவரின் ஆன்மாவிலும் நம் பரமான்மபதி எக்காலத்திலும் பூரணராகவே இருந்து கொண்டுள்ளார். தனித்தனி ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னில் பூரணமாகவே பரமான்மபதியை பெற்றிருந்த போதிலும் அருள் ஞான பக்குவம் வாராமையால் இவ்வுண்மையை அறியாதிருக்கின்றதாகும். அந்த பக்குவம் வந்தபோது அந்த அறியாமையாகிய மறைப்பு விலக உண்மை விளங்குகின்றது. தன்னில் நிறைந்த பரமான்மபதியை கண்டுகொள்ளுகின்றது. அந்த தன் அகமுடையானே எல்லா ஆன்மக்களிலும் இருந்து கொண்டு புறத்தில் அனந்த வண்ண பேதங்களால் தன் பேரருட் பெருந்திரள் உண்மையை சிறிது சிறிதாக அங்கங்கு காட்டிக் கொண்டிருப்பதாக உணர்கின்றோம். ஆகவே நம் பதிவொருவரே அனந்த ஆன்ம வடிவங்களில் அனந்தம் கோடி காலமாக தன் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டே உள்ளார் என தெளிவோமாக. மேலும் நமது தனித்தலைமை ஏகநாயகர் இல்லாத இடமே இல்லை. ஆதலின் எல்லையற்ற அகண்ட வெளிநிறை ஐம்பூத அணுக்கள் எல்லாவற்றிலும் தனித்தனியாக பூரணம் பெற்றே விளங்குகின்றார் என்பது உண்மை. அப்படி எவற்றிற்கும் காரணமாய் உள்மறைந்திருந்து அவ்வவ் அணுக்களாயும் அணுத்திரள் ஜீவ தேகாதி பிரபஞ்சங்களாயும் விளங்கி கொண்டுள்ளவர் நம் அருட்பெரும்பதி ஒருவரே என்றும் அறிகின்றோம் என்று மீண்டும் கவனிப்போம். ஆகவே நம் பதிவொருவரே அனந்த ஆன்ம வடிவங்களில் அனந்தம் கோடி காலமாக தன் உண்மையை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் என தெளிவோமாக. மேலும் நமது தனித்தலைமை ஏகநாயகர் இல்லாத இடமே இல்லை. ஆதலின் எல்லையற்ற அகண்ட வான்வெளி நிறை ஐம்பூத அணுக்கள் எல்லாவற்றிலும் தனித்தனியாக பூரணம் பெற்றே விளங்குகின்றார் என்பது உண்மை. அப்படி எவற்றிற்கும் காரணமாய் உள்மறைந்திருந்து அவ்வவ் அணுக்களாயும் அணுத்திரள் ஜீவதேகாதி பிரபஞ்சங்களாயும் விளங்கி கொண்டுள்ளவர் நம்
அருட்பெரும்பதி ஒருவரே என்றும் அறிகின்றோம் என்று திருவருட்பாவிலே வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் இதை பற்றி சொல்லுகின்றார். அப்பாடலை பார்ப்போம். எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவு இன்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்றறிந்தேன் நினக்கும் விளம்புகின்றேன் மடவாய் நீ கிளத்துகின்றாய் மீட்டோ இப்பொருள் அப்பொருள் என்றே இசைப்பதென்னே பொதுவில் இறைவர் செய்யோ நிரதிசையே இன்ப நடந்தனை நீ பப்பரவே காணுதியேல் அத்தருணத்தெல்லாம் பட்ட நடு பகல் போல வெட்ட வெளியாமே என்ற திருவருட்பாவால் உண்மையை நன்கு தெளியலாம். இது ஆன்மாவாகிய தலைவி தன் மனமாகிய ஆருயிர் தோழிக்கு தனது ஒன்றான சிவபதியின் உண்மையை எடுத்து குறித்து காட்டி தெளிவுபடுத்துவதாக உரைக்கப்பட்டுள்ளதாம். இந்த ஆன்மா அருட்பக்குவ வசத்தால் தன் தலைவனாகிய பரமான்ம பதியை கண்டு கொண்டுள்ளது. அந்த பதி ஒன்றான சிவம் ஆக கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்றது. அது இயற்கை உண்மை என்னும் சத்தாயும் இயற்கை விளக்கம் என்னும் சித்தாயும் இயற்கை இன்பம் என்னும் ஆனந்தமாயும் உள்ள ஒன்றாகும். அப்படியாய் எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் எங்கும் பூரணமாய் நிறைந்திருக்கின்றதாகும். நிறைந்து சும்மா இருக்கவில்லையாம். நடித்து கொண்டு ஐந்தொழில் திருநடனம் புரிந்து கொண்டே உள்ளதாம். இந்த இறை உண்மை திருநடனச் செயலை உண்மையாக வெள்ளிடை மலையாக மனத்தோழி கண்டுகொள்ள வேண்டும் என்பது குறிப்பாகும். ஒவ்வொரு பக்குவ மனமும் பக்குவ மனிதனும் கண்டுகொள்ளத்தான் வேண்டும். ஆண்டவரின் அருள் நடன உண்மை ஆன்ம பொதுவில்தான் கண்டுகொள்ள இருக்கின்றது. ஆண்டவரின் அருள் நடன உண்மை ஆன்ம பொதுவில்தான் கண்டுகொள்ள இருக்கின்றது. அதை அறிந்தும் காணாததினால்தான் மன அறிவு கொண்டிலங்கும் மனிதர்கள் அனந்த வண்ண பேத உலகை பார்த்து இது என்றும் அது என்றும் இவர் என்றும் அவர் என்றும் நோக்கி விருப்பு வெறுப்பால் வியந்தும் வெகுண்டும் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பேத புத்தி மறைய வேண்டும். இதற்கு அக உண்மை மலர வேண்டும். ஒவ்வொருவர் உள்ளத்தும் இவ்வுண்மை உள்ளிருந்து அனகமாக விரிய வேண்டும். அப்போதுதான் தன் பதியின் சாயையாக யாவையும் கண்டு நிரதிசை ஆனந்தமாய் தயவு செய்து கொண்டு வாழலாம் என்பது சத்தியம். நாம் நம்முள் இத்தருணம் கண்டு கொள்ளுகின்ற நமது தயாபெருஞ்சோதிபதி ஒருவரே சத்தாய் எக்காலத்தும் உள்ளவர் என உணர்கின்றோம். அப்படி நம்மில் என்றும் இருந்த போதிலும் இதுவரை எந்த சூழலிலும் சூழ் வடிவிலும்
கண்டுகொள்ள முடியாது, நம்மையும் நம் பதியையும் கண்டுகொள்ளாதவர்களாகவே இருந்திருக்கின்றோம். இப்பொழுதுதான் உண்மையை உள்ளவாறு கண்டிருக்கின்றதால் இதுகாரும் காணாதிருந்ததின் காரணமும் அறிந்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது நாம் கண்டு அதுவாகி நிற்கின்ற நம் பதிதானே எவ்வுலகத்து எவ்வுயிரும் எப்பொருளும் இனிது நலம் செய்து கொண்டே உள்ள திருச்செயலை உணர்கின்றோம். ஆகையால் இந்த உலகத்திலும் சரி, மற்ற எந்த உலகத்தாயினும் சரி, இப்பொழுதாயினும் சரி, மற்ற எப்பொழுதாயினும் சரி, தோன்றி இருக்கப் போகின்ற எப்பேற்பட்ட பெரியார்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள் மற்ற எல்லோருமே நம் ஒன்றான பதியின் ஏகதேச கூறு கொண்டு விளங்குவதாகவும், இந்த நம்பதியே அங்கங்கு அவரவராக தோற்றம் காட்டி மறைப்பதாயும் திருவருளால் என்று கண்டுகொள்கின்றோம். ஆகையால் நமது ஒன்றான அகமுடையானை அன்றி பிரிது எவரையும் எதையும் வியந்தும் மதித்தும் கொள்ளக்கூடாது. ஆகையால் நமது ஒன்றான அகமுடையானை அன்றி பிரிது எவரையும் எதையும் வியந்தும் மதித்தும் கொள்ளக்கூடாது. அப்படி புறத்தே நாட்டம் வைத்தால் அகநிலை மறக்கப்பட்டு மறைந்து போகும். அப்படி புறத்தே நாட்டம் வைத்தால் அகநிலை மறக்கப்பட்டு மறைந்து போகும். அதனால்தான் இப்பிறவி பயன் பெறப்படாது நஷ்டமடைய நேரும். அப்படி வீண் போவது திருவுள்ள சம்மதம் அல்ல. அகநிலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம் ஆன்ம அகநிலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. திருவருட்பாவிலே ஒரு பாடலை பார்ப்போம். அன்னப்பார்ப்பால் அழகு ஆம்நிலையுடே அம்பலம் செய்து நின்றாடும் அழகர் துண்ண பார்த்து என் உயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற சூழலில் வந்தே உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே, உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே, ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே, ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே, என்னை பார் என்கின்றார் என்னேடி அம்மா, என்னை பார் என்கின்றார் என்னேடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னேடி அம்மா, உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே, உன்னை பார்த்து உன்னுள்ளே என்னை பாராதே, ஊரை பார்த்து ஓடி உழல்கின்ற பெண்ணே, என்னை பார் என்கின்றார் என்னேடி அம்மா, என் கை பிடிக்கின்றார் என்னேடி அம்மா. இத்திருவருட்பா ஆன்ம தலைவி தன் தலைவனின் பெருமை உண்மையை தனது அருள் உணர்வாகிய அன்னையிடம் வியந்துரைப்பதாக ஓதப்பட்டதாகும். இந்த பாவை சற்று விளக்கி பார்ப்போம் அடுத்த பதிவிலே, பாகம் 2. தயவு